ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ரைட்? who spend more time in building the product and taking it closer to the customer. distribution சொல்லுவாங்க. அதான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக வரணும்னா choose something that ticks 3 E's அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, should be easy, enjoyable and effortless. ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா I was a very busy person. ஏதோ ஒரு காம்படிஷன் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அந்த கேப்டன் இந்த கேப்டன் இந்த கிளப் லீடர் அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது. நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட ஆர்லாவோட ஃபவுண்டரான வாணி இருக்காங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்மணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து எல்லாருக்கும் ஒரு கோல் என்னன்னா, நம்ம வந்து இதுவாக ஆகணும், இப்போ ஒரு கலெக்டராக ஆகணும், இல்லைனா வந்து ஒரு டாக்டராக ஆகணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. பட் இன் யோர் கேஸ் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் உங்களை டிஃபைனே பண்ண முடியாது. ஓகே, உங்கள் ஆண்டர்பிரினர் தான் பார்ப்பலாம், இல்லை நீங்கள் அடுத்து வந்து எந்த வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ஒரு சிஇஓக்கு வந்து இருக்கலாம், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வாட் வாஸ் யுவர் திங் மேம்? ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல, நான் இது அதான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னவா இருந்துச்சு? ஸ்கூலில் ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐம் அ பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் த ஃப்ளோ, ரைட்? இப்போ வந்து இது பண்ணால் எனக்கு அது ஒரு சேலஞ்ச் இருக்குது, அந்த சேலஞ்ச் எடுத்து நல்லா பண்ணோம், அது நல்லா பண்ணால் அது ஒரு சக்ஸஸ் வரும், அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஐ கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன், ரைட்? ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் a very busy person. ஏதோ ஒரு காம்படிஷன் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அந்த கேப்டன் இந்த கேப்டன் இந்த கிளப் லீடர் அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, ஸோ எவ்ரிபடி நோஸ் தட் இந்த பொண்ணு வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ தி குட் திங் இஸ் என்னை சுற்றி இருந்த ஒரு என்வாயன்மெண்ட்டோ இல்லை நானும் வந்து ஐ டிடன்ட் அலோவ் தட் கியூரியாசிட்டி டு கோ டவுன், ரைட்? ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், இது எப்படி வருது, இந்த டிவி ஆன் ஆனால் அதில் லைட் எங்கேருந்து வருது, சவுண்ட் எங்கேருந்து வருது, அந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் ஹவ் சின்ன வயசில். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவும் வந்து எப்படின்னா நிறையா கிளாஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி விட மாட்டாங்க, இது நல்லா இருக்கும் போது இருக்கே, நீ போய் ட்ரை பண்ணேன், உனக்கு லாங்குவேஜ் கற்றுக்கோ, ட்ரை பண்ண. ஓகே, ஸோ எதுவுமே வந்து ஒரு முதல்லேருந்தே வந்து ஒரு கோலை புஷ் பண்ணி எதுவுமே பண்ணல. நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், என்னை சுற்றி அவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ யாரையுமே அவன மாதிரி ஆகு இவன மாதிரி ஆகு அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ தட் என்வரான்மெண்ட் அலௌட் மீ டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங் அண்ட் என்ஜாய் கோ நேச்சுரலி வித் த ஃப்ளோ. ஓகே, இப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை என்ன கோல் உங்களுக்கு அப்படின்னா ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து ஐ ஹேவ் டு பி ட்ரூ டு மை செல்ஃப். ஸோ இந்த மூமெண்ட்டில் வந்து எனக்கு இந்த ஆர்ட் நல்லா பண்ணோன்னா, இப்போ நான் இந்த ஆர்லால் ஆர்ட் பண்ணுறது எப்படின்னா, இது ஒரு ப்ராடக்ட்காக பண்ணணும் அப்படின்னா அதோட அந்த க்ரக்ஸே போயிடுது, அதோட கோர் வேல்யூவே போயிடுது. இந்த ஆர்ட் நல்லா வரணும், ஸோ ஆர்ட்டுக்காக அந்த ஒரு 2 மணி நேரம் பண்ணுறோன்னா அதை பேஸ் பண்ணினா அவுட்கம் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஐயோ அந்த டிஷர்ட்டுக்கு நான் இந்த ஆர்ட் பண்ணல அப்படி இப்படின்னு பண்ணினா அதோட வேல்யூ ஒரு கமிட்மெண்ட் மாதிரி வேறு மாதிரி. ஸோ அந்த ஆர்ட்டுங்கிறது ஒரு ஃபீல் பண்ணி பண்ணுற விஷயம். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து டிஷர்ட் அப்படிங்கிற இதில் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட அவுட்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ முதல்லேருந்தே எப்படின்னா நம்ம அதை ஒன்று பண்ணுறோன்னா அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறோம், அது வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கிற மாதிரி பண்ணோங்கிறது வந்து அது சின்ன வயசில் அவ்வளோ ஃபிலசாஃபிக்கலாலாம் தெரியாது, பட் அந்த ஒரு ஃபீலிங் ஒரு கட் ஃபீலில் போயிட்டே இருந்தது. ஸோ என்ன நம்மக்கிட்ட என்ன வந்தாலும் அதுக்கு வந்து 100% கமிட்டடாக இருக்கணும், ஆனஸ்ட்டாக எஃபர்ட் பண்ணணும். நமக்கு பிடிக்கல இல்லை நமக்கு வராத விஷயம் தான் அதுக்கிட்டே போகக்கூடாது. ஸோ ஐ வுட் ஸ்டே ஆஃப். அண்ட் வராத விஷயங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், நான் அக்செப்ட், அது என்னது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்படியாவது வர வச்சிருவீங்க ஏதோ ஒன்று. ஸோ நான் அப்படி தான் கிட்டார் ஒன்று, ஸோ நான் கிட்டாரும் வாசிப்பேன் இதில். ஸோ அதில் வந்து கர்நாடிக் வாசிட்டு இருக்கும்போது எனக்கு வீணை கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நான் ஏதோ இடத்துல இது வீணை மாதிரி தானே இருக்குது, இது நம்ம எடுத்து ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்கூலில் போய் சொல்லிட்டு எனக்குலாம் வாசிக்க தெரியும், நான் நாளைக்கு வந்து காம்படிஷனில் வாசிக்கிறேன். அப்போ கிட்டார் நான் பார்த்தது கூட கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ வந்து நான் சொல்லிட்டேன், அது போய் சொன்ன மாதிரி ஆகிடும், அந்த லெவலுக்கு என்னை கொண்டு விட்டுறாதீங்கன்னு வீட்டில் சொல்லி அவங்க வந்து சரி எங்களுக்கு கிட்டார் வாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நெய்பர் இருந்தார், அவர் கிட்டார் வாசிப்பார். ஸோ அவர்கிட்ட போய் கொஞ்சம் கிட்டார் வாங்கி கொடுங்க, இவங்க ஏதோ கமிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு 8th ஸ்டாண்டர்ட் ஏதோ அப்போ. அப்புறம் அதை வாங்கி ஏதோ அந்த வீணையில் இருக்கிற மாதிரியே அதை அப்போ வந்து அது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக தப்பு, பட் எப்படியோ போய் வாசிச்சிட்டேன். அண்ட் இட் வென்ட் வெல். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரலன்னா கூட எப்படியோ கஷ்டப்பட்டு வர வச்சிடணும். ஸோ நைஸ் மேம். அண்ட் தென் அடுத்தது வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் தான் கேட்க போகிறேன். ஹவ் யூ டிஃபைன் வாணி? அதான் சொன்னேன்ல, ஐ கோ ஃபார் ஹாப்பினஸ், ரைட்? ஸோ ஏதாவது ஒன்று எடுத்தோன்னா நமக்கு என் கோல் எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்ன ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, நம்ம சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம இங்கே உட்காந்து இது பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹாப்பினஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம், ரைட்? ஒரு லெவலுக்கு மேலே பைசா வந்தாலோ இல்லை ஒரு லெவலுக்கு மேலே பேர் புகழ் எதுவாக வந்தாலுமே தேர் இஸ் ஒன்
ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்பிங் பாயிண்ட் ஒரு த்ரெஷோல்ட். அந்த த்ரெஷோல்ட் மேலே எவ்வளோ வந்தாலும் அந்த த்ரெஷோல்ட் வேல்யூ தான் ஃபீல் பண்ணுவோம். ஒரு 1 லேக்கோ 2 லேக்கோ இருக்கு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே வரது எல்லாமே வந்து நம்ம சேவ் பண்ணுறதோ அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் வாங்கிட்டாலும் யூ வில் ஸ்டில் ஃபீல் ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ், ரைட்? யூ நோ தட் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ கரண்ட்லி இன் மை லைஃப் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி, ஐ வாண்ட் டூ தட். ஸோ ஐ திங்க் தட் வில் ஒன்லி பி த வே ஃபார்வர்ட் as well. ஓகே. அதே மாதிரி உங்கள் இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் மேம். அப்போனா 6th 7thலேயே வந்து நான் கோடிங் பண்ண ஆரம்பித்தேன் அப்போல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்கள் இங்கே 12th வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத மாதிரி இருக்குது. ஆக்சுவலி காலேஜ் முடிச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ப்ரைமரி ஸ்கூல்லேயே ஓகே இது எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணீங்க? ஸோ எனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஜென்ரலாகவே பிடிக்கும். ஓகே, இப்போது அது ப்ராப்ளமே இல்லைனா கூட அதில் ஏதாவது எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்கா, அது நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுப்போம், அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ஸ்கூலில் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோடிங் 6th 7th பண்ணதோட ஃபுல் கிரெடிட் எங்கள் ஸ்கூலுக்கு தான் போகும். ஐ ஸ்டடி இன் ஸ்கூல் கால் ஜவஹர் வித்யாலயா இன் அசோக் நகர், சிபிஎஸ்சி ஸ்கூல். ஸோ அவங்க கம்ப்யூட்டர் லேப் வாஸ் வெரி வெல் எஸ்டாப்ளிஷ் ஈவன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லாவே இருக்கும். அப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அண்ட் த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டே அவங்க வந்து உனக்கு ப்ராப்ளம் சால்விங் நல்லா வருது. ஜென்ரலி பசில்ஸ் பண்ணுறது, குவிக்காக வந்து திங்க் பண்ணி இதை இப்படி பண்ணலாம், இந்த லாஜிக் எப்படி யோசிக்கலாம் அப்படின்லாம் இருக்கும்போது அவங்க வந்து சம்மரில் வந்து கம்ப்யூட்டர் கேம்ப் இருக்கும். நோ, இஃப் யூ ஆர் நாட் கோயிங் எனிவேர், வீட்டில் தான் இருக்க போகிறேன்னா ஜஸ்ட் ட்ரை கம் அண்ட் ட்ரை. வீடு பக்கத்தில் தான் ஸ்கூல். ஓகே. ஸோ அது லைக் ஓகே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் கோடிங் எனக்கு வந்து கொஞ்சம் 6th 7thலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அண்ட் ஐ என்ஜாய்ட் இட். ஓகே. இப்போ எனக்கு என்ன மேம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, அதாவது வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இப்போ ஆக்சுவலி ப்ராப்ளம் சால்விங் தான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு முக்கியமான விஷயமாவே இருக்குது. ஸோ நீங்கள் டே டு டே நீங்கள் பார்க்குறப்ப 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஓகே ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? ஓகே. ஒரு ஒரு ஐ திங்க் மிடில் ஸ்கூலில் இருக்கும்போது ஏதோ வந்து இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நல்லா பேச்சு திறமை இருக்கிறதுலாம் அங்கே வளர்ப்பாங்க. ஸோ ஓகே, அது YMCAல நடக்கும். அங்கே பார்த்தா எங்கள் ஸ்கூல் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே there was one very inspiring talk by one person. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக வரணும்னா சூஸ் சம்திங் தட் டிக்ஸ் 3 E's அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஷுட் பி ஈஸி, என்ஜாயபிள் அண்ட் எஃபர்ட்லெஸ். இது 3 வந்து நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா இது 3 உங்களால் டிக் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் உங்களோட பெஸ்ட் திறமை. ஓகே, அது பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அதுவும் சொன்னாங்க, நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்றதும் 3 டிக் பண்ணலாம். ஓகே, அது ஈஸி, எஃபர்ட்லெஸ், என்ஜாயபிளாக இருக்கும். பட் நான் அதை சொல்ல வரல. நீங்கள் ஒரு ஸ்கில் இல்லை ஒரு டேலண்ட், ஒரு டேலண்ட்டோ ஒரு ஸ்கில்லோ, இது பாடுறதா இருக்கலாம், கோடிங்காக இருக்கலாம். ஸோ இது 3 உங்களுக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வரணும். நான் கண்ணை மூடிட்டே பண்ணால் கூட எனக்கு அது குவிக்காக அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி எது இருக்கோ அதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போ நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எடுத்துக்கோங்களேன். இப்போது நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஆக முடியாது, ரைட்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா, ஏன்னா அந்த டாக்டருங்கிறதுக்கான ஒரு படிப்பு இருக்கு, இன்ஜினியருக்கான ஒரு கோர்ஸ் ஒர்க் இருக்கு. கரெக்ட், நம்ம இது படிச்சா நம்ம இது டாக்டர் ஆகிடலாம். ஓகே, ஆண்டர்ப்ரனர்ங்கிறது வந்து இட்ஸ் அ மைண்ட் செட், ரைட்? நீங்கள் டாக்டராக இருக்கிறவங்களே எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் டாக்டர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களோட சேல்ஸ் அவங்க தான் பார்த்துக்கணும், மார்க்கெட்டிங் அவங்க தான் பார்த்துக்கணும், அக்கௌண்டிங் அவங்க தான் பார்த்துக்கணும். பாதி கிளினிக் வச்சிருக்கிற டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. வெளியில் அட்டெண்டர் கூட பாதி ஒன் பர்சன் கம்பெனி மாதிரி தானே. ஸோ அதுதான் அந்த ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டுங்கிறது, ரைட்? நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம், ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம், ஒரு சர்வீஸ் கொடுக்க போகிறோம்னா அது கஸ்டமர் எப்படி போய் சேரும், இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதை ஒருத்தவங்க வாங்கி அதுக்கு பைசா நம்ம கொடுப்பாங்களா, அந்த பைசா வந்து நமக்கு லாபமாக முடியுமா, ரைட்? சும்மா வந்து நான் 100 ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்கி 100 ரூபாய்க்கு உங்ககிட்ட விற்றேன்னா எனக்கு என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது, ரைட்? ஸோ அந்த லெவலுக்கு வி ஹேவ் டு திங்க். ஸோ தட் இஸ் தி ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட். எனக்கு as I said ப்ராப்ளம் சால்விங் எனக்கு பிடிச்சதுனால அந்த ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூடில் பரவாயில்ல ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, என்ன worst comes to worst, we have a learning for life. இது பண்ணக்கூடாதுனாலும் அட்லீஸ்ட் கற்றுப்போம், ரைட்? ஸோ அதுதான் இருந்தது. நான் அதை வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க சில பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐடியா நல்லாயிருக்கு, பட் இது பிஸ்னஸாக மாற்றணும்னா பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகும், எம்ப்ளாயிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், வரவு செலவு எப்படி பார்க்கணும், இதெல்லாம் கற்றுக்கிறது நீ வந்து ஒரு கம்பெனி உள்ளே இருந்தால் தான் தெரியும். இங்கே வெளிலேருந்து நம்மளால பண்ண முடியாது. அண்ட் யூஆர் டூ யங் டு எம்ப்ளாய் பீப்புள் ஆர் கெட் அதர் பீப்புள் டு கெட் இன்வால்வ், ரைட்? என்னோட வயசில் நான் சொல்கிறது அவன் 23, 24. அப்போ அதே ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது தானே, அவ்வளோதான் தெரியும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கற்றுக்கோங்க. தென் அந்த சமயத்தில் மார்க்கெட் ட்ரெண்டில் என்ன இருக்கும், எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோ, என்ன சாஃப்ட்வேர் எழுத போகிறோம்னா என்ன இது ஒர்க் அவுட் ஆகும், அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் இட் வில் ஒர்க் அவுட் அப்படின்னாங்க. ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஒர்க் இன் அ கம்பெனி கால்ட் லேசர்வேர்ட்ஸ். இட்ஸ் நவ் கால்ட் ஸ்ட்ரைவ்.
அந்த கம்பெனியில் ஐ ஒர்க் ஃபார் 2 years and when I joined I told them நான் இங்கே 2 வருஷம் தாங்க ஒர்க் பண்ணுவேன், ஆனால் நான் இதுக்கு தான் இங்கே வரேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கற்றுக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் சொல்லுங்கள், தென் ஐ வில் பி ஹாப்பி டு டேக் அப்னோடனே அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் தோஸ் பீப்புள். ஐ திங்க் இதெல்லாம் வந்து சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நிஜமாவே ஒன்றுமே ரொம்ப ஆசை இருந்ததுன்னா யூனிவர்ஸ் வில் கன்ஸ்பயர் டு கெட் த ரைட் பீப்புள், ரைட்? அவங்க வந்து ஐயோ இந்த பொண்ணு 2 வருஷத்துலேயே கிளம்பிடும், இதுக்கு வேலையை கொடுக்க வேணாம்னு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோதான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாயி சூஸ் பண்ணுறப்பே ஒரு லாங் டேர்ம் இருக்காங்களா? கரெக்ட். ஸோ இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எனக்கு என்ன ரோல் கொடுக்கணும்னு தெரியல. ஸோ நான் இந்த மாதிரி ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஓகே வில் ட்ரை சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க சும்மா வந்த வரைக்கும் லாபங்கிற லெவலில் தான் அவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அங்கே ஒரு வெரி நைஸ் சிஓ சார், ஹி வாஸ் ஆல்சோ கம்மிங் இன் நியூ. ஸோ அவருக்கும் ஒரு ஐடி தெரிஞ்ச ஒரு பர்சன், ஒரு மேனேஜர் தேவைப்பட்டது. தென் ஐ ஆல்சோ தாட் ஓகே சிஓ பக்கத்தில் நின்று வேலையை கற்றுனோன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே தெரியும், ஃபினான்ஸ் தெரியும், கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் தெரியும், இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஒரு கம்பெனியில் ரன் பண்ணணும், ஹெச்ஆர் பெர்ஸ்பெக்டிவ், எம்ப்ளாயிஸ் எப்படி டீல் பண்ணணும், ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி ரைட். ரொம்ப டீப்பாக ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அதெல்லாம் என்ன அந்த வயசுக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஐ கேம் அவுட். அங்கே உள்ள ஒரு ப்ராப்ளமை பார்த்து இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ கேம் அவுட் அண்ட் ஸ்டார்டட் டூயிங் சம்திங். அங்கே அதை பண்ணுறதா இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அதை நான் வெளில பண்ணேன்னா இட்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் அந்த லைனில் அவங்க பண்ணாத போது நான் வெளியில் வந்து 2 yearsல வந்து ஐ ஸ்டார்டட் அ ஸ்மால் கம்பெனி கால் பிரயோஜனா. அண்ட் it went well and I exited that company. So அப்படி தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஆண்டர்பிரினர்ஷிப்பில். ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ ஆண்டர்பிரினர் தான் மேம், ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், அதை வச்சு நம்ம ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவோம், அதை வச்சு ஒரு மார்க்கெட்டிங்கோ இல்லாமல் செல் பண்ணுறது, இதுதான் வந்து ஒரு ரொம்ப பேசிக் லைனாக இருக்குது. கரெக்ட். பட் அது தவிர்த்து இந்த ஸ்கில்ஸும் ரொம்ப எசென்ஷியல். பட் இது நிறைய பேருக்கே தெரியவே மாட்டுது. ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கில் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும்னா என்னென்ன மாதிரி சொல்வீங்க? ஓகே, ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ரைட்? ஓகே, யூ ஸ்பெண்ட் மோர் டைம் இன் பில்டிங் த ப்ராடக்ட் அண்ட் டேக்கிங் இட் க்ளோசர் டு தி கஸ்டமர். டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, ரைட்? டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா அதுவே பெரிய மார்க்கெட்டிங், ரைட்? நிறையா எஃபர்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஃபஸ்ட்டு பிராண்டிங் பண்ணிடுறாங்க. ஓகே, அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு வருமானு தெரியாது. பட் டிஸ்ட்ரிபியூஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போகிறோம், அந்த ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க, அவங்க இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக வாங்குவாங்களா, ரைட்? ஸோ நிறைய பசங்க, ஐ மீன் ஐ சி லாட் ஆஃப் வெரி யங் ஆண்டர்பிரினர்ஸ், அவங்க வந்து இந்த ஐடியாவை நான் சொல்லிட்டேன்னா காப்பி அடிச்சிருவாங்க, ரிவீல் ஆகிடுமோ, பெரிய சீக்ரெட் மாதிரி. நீங்கள் ப்ராடக்ட்டை வெளில கொண்டு தான் எப்படியுமே ரிவீல் ஆகிடும். நம்மளோட பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிற 1000 பேர் கம்பெனி 2000 பேர் கம்பெனிலாம் இதை காப்பி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறதால இந்த ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம ஏற்கனவே 2 ஸ்டெப் முன்னாடி வச்சுருப்போம். ஸோ என்னதான் நம்மளை காப்பி அடித்தாலும் நான் இன்னோவேட்டிவாக அது உள்ள ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்து அதை இன்னும் பெருசாக்குவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோட அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம். ஸோ ஒரு லைன் ஐடியாவோட நிறுத்த முடியாது, அது ஒரு கதை மாதிரி எழுதிட்டே போகணும். ஸோ இந்த மாதம் நான் இது பண்ணுவேன், அடுத்த மாதம் அது பண்ணுவேன், அது அடுத்த மாதம். அண்ட் அந்த லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகுது, அது எனக்கே ஆயிருக்கு. அந்த ஒரு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோடனே அந்த ஒரு ஒரு ஜோஷ் இருக்கும்ல, அந்த இதில் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஐயோ நம்ம இன்னும் அடுத்து அதுக்குள்ள வந்து வந்துட்டானே, இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஓகே, ஆமாம், ஆக்சுவலி லான்ச் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பெரிய டிக் மார்க் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் நம்ம கொஞ்சம், ஆனால் அதுதான் வந்து ரொம்ப பேசிக் டிக் மார்க். ஓகே, ஒரு ட்ரைலர் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும். மோர் தென் ஆல் திஸ் மார்க்கெட்டிங், ரைட்? இந்த கஸ்டமரோட நல்ல வார்த்தை தான் பெரிய மார்க்கெட்டிங். கஸ்டமர் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் கூட, அந்த கஸ்டமர் ரிட்டைன் பண்ணுறது, அவங்க கிட்ட இருந்து கண்டினியூஸாக பிஸ்னஸ் வருது, தட் இஸ் அ பிகர் திங், ரைட்? அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால் அந்த இஷ்யூ வரதுக்கு முன்னாடி நம்ம அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். ஏன்னா கோடிங்கில் நிறையா பக்ஸும் வாங்க. ஓகே, எல்லா சாஃப்ட்வேருமே பக்கோட தான் ஷிப் ஆகும். இது 100% பக் இல்லாமல் நம்ம கொடுக்க முடியாது. பட் அந்த பக் வந்து கஸ்டமர் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்களுக்கு வரலாம், அதை வரத்துக்கு அவங்கள எப்படி தயார் பண்ணி வச்சுக்கணும், நம்ம டீம் எப்படி தயாராக இருக்கணும். அண்ட் யூனோ any software that you give for people, it should not result in a loss because அவங்க காசு கொடுத்து நம்ம கிட்டே வாங்க போகிறாங்க. It should only make their lives better. If it should not make it worse than what it was before, right? So அதெல்லாம் நிறைய ஆன்டிசிபேட் பண்ணோம். கஸ்டமர் சர்வீசிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த லான்ச் பண்ணிட்டு அப்பாடா நான் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு இருக்காமல், ஓகே அவங்க கொடுத்துருக்காங்க, இட் டசன்ட் மீன் த ஜேர்னி எண்ட்ஸ் தேர், ரைட்? அதில் இஷ்யூஸ் வரலாம், ரிட்டர்ன்ஸ் வரலாம், அவங்களுக்கு சர்வீசிங் பண்ணோம், இதெல்லாம் யோசிக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அந்த கஸ்டமர் எம்பத்திம்பாங்க. ஓகே, இட்ஸ் வெரி பிக் வேர்ட். அந்த அவங்களோட ஷூஸில் அவங்களோட பொசிஷனில் நின்று இது அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க, அது எந்த இமோஷனல் கனெக்டில் இந்த ப்ராடக்ட் அவங்ககிட்ட போயிருக்கு, அதுலேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அது நம்ம எப்படி சர்வீஸ் பண்ண போகிறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நிறையா பார்த்தீங்கன்னா D2C ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும், இன்ஸ்டாவில் நிறையா டேரெக்டாக மார்க்கெட் பண்ணுறாங்க. அதில் எல்லா இடத்துலையுமே இந்த கஸ்டமர் சர்வீசிங் தான் பெரிய பிரச்சனை. விற்கிறது ஈஸியாக விற்றுருவாங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு டிஎம்ல ஆன்சர் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் எங்கே இதில் பிரச்சனை வருதுன்னா யாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ அப்போ தான் அந்த பேர் கெட்டு போகும். நீங்கள் என்னெல்லாம் ரீல்ஸ் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணாலும் ஒரு கஸ்டமர் வெளில போய் இதை வாங்காது அப்படின்னு சொன்னா முடிஞ்சுது, ரைட்? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கஸ்டமர் எம்பதி இஸ் சம்திங் தட் எனி ஆண்டர்ப்ரனர் ஹேஸ் டு ஸ்டார்ட் டெவலப்பிங். அது பண்ணினாலே உங்கள் ப்ராடக்ட் ஐடியா தப்பாக ரைட்டான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும்.